இதான் நீங்க தமிழை வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? இருமொழி கொள்கையில ஜெயிச்சவ யாரு? ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்? அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2 மொழியும் உருப்படியா தெரியுதா? அடுத்த கேள்வி. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் அடுத்த தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பது தமிழர்களிடையே பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்த குமரி மண்ணின் மைந்தர் என்பதால் கூடுதல் வரவேற்பு குவிந்து வருகிறது. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நான் ரெனி ஜாஸ்லின், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவள். அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளியிலும் சிவகங்கை அரசு மாதிரி பள்ளியிலும் எனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் அரியக்குடியில் இருந்து வந்த நான் இன்னும் சில நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் 18 மாதங்கள் கப்பலில் பயணம் செய்ய உள்ளேன். கெனித் ராஜன் பூ, CEO டிரான்ஸ் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஎஸ் அசிஸ்டன்ட். கேட்க நல்லா இருக்குல்ல, எனக்கு மகிழ்ச்சியா பெருமையா இருந்தது. ஆனா இது ரொம்ப சாதாரணமா இங்க கிடைச்சிடல. 1வது சேர்க்கணும், அரசு பள்ளி இருக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில சேர்த்தாரு. இதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க. ஒருவேளை சாப்பாடு எங்க அப்பா சம்பாதிச்சிட்டாரு, 2வது வேலை சாப்பாடுக்கு அரசா நம்பினார் சத்துணவு திட்டம். என் பையன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடும், நம்ம ஒரு வேலை போட்டுருவோம், 3வது வேலை பாத்துக்கலாம். சோ சாப்பாடு கிடைக்கும், சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். பின்னால அது என் வாழ்க்கையை மாத்துது.